அன்பார்ந்த காணொலி நேயர்களை ஒரு அத்தனை பேருக்கும் ஈகிள் வாஸ்துவின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது புரட்டாசி மாதம். இது இருவேறு வகைப்பட்ட கருத்துக்களை இந்த மாதத்திலே உலக விடுகிறார்கள். ஒரு பக்கம் அசைவம் விரும்புபவர்கள் எல்லாம், அனுதினமும் அசைவம் சாப்பிடுவர்கள் எல்லாம் புரட்டாசிகளை சாப்பிட வேண்டாம் என்று கூறிவிட்டீர்களே, எங்களை வருத்தப்படுத்துகளே நொந்து கொள்வது. இன்னொரு பக்கம் இந்த மாதத்திலே சுபகாரியங்கள் நடத்துவதில்லை, சுபகாரியங்கள் கூடாது என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் கூறியவர்களோ அவர்கள் அர்ச்சகர்கள் எல்லாம் இந்த மாதத்தை நமக்கு ஒதுக்கிவிட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இல்லங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நியாயமா என்ற ஒரு கேள்வி. இது நம்மை வேணுமென்றே பழிவாங்குகிறார்கள். நமக்கு வீணாக ஒரு பொருளை கிளப்ப ஒரு அச்சத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவல்ல உண்மை. என்னுடைய முழு உண்மையை நாம் கூறுவது சரியாக இருக்கின்றது. நமது தமிழ் சாஸ்திரத்திலே, தமிழ் வேதங்களிலே ஆடியும் மார்கழியும் புரட்டாசியும் மாசியுமாக 4 மாதங்களை சுபகாரியங்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாம், பலவீனமான காலம், வெற்றிகரமான செயல்பாடுகளுக்கு உகந்ததல்ல என்று கூறியிருக்கிறார்கள். அவருடைய முக்கியமான கருத்து, ஆடியும் மார்கழியும் சூரியன் தென் வட துருவங்களிலே இருக்கின்ற காலம், துருவங்களிலே சூரியன் இருக்கின்ற காலம் நமக்கு போதுமான சக்தி கிடைக்காது, சிந்தனை திறன் இருக்காது, உடல் வலிமை இருக்காது என்ற காரணத்தால் அந்த மாதத்தையும், அதற்கு 3ஆம் மாதம் ஆடிக்கு 3ஆம் மாதமாக புரட்டாசி மாதத்தையும், மார்கழிக்கு 3ஆம் மாதம் மாசி மாதத்தையும் முன்காலத்திலே இருந்து எல்லோரும் எல்லா காரியங்களும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதில் புரட்டாசி பற்றி நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும். புரட்டாசி மாதம் என்பது நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீர்களானால் இயற்கையாக நடக்கின்ற மரணங்கள் எல்லாம் புரட்டாசி மாதத்திலே அதிகமாக நடக்கும். அது மட்டும் புரட்டாசி மாதத்திலே பல்வேறு விஷக்கிருமிகள், விஷப்பூச்சிகள், விளக்கு பூச்சிகள், பல்வேறு பூச்சிகள் வருவதை வீடுதோறும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இரவு நேரங்களிலே ஏராளமான பூச்சிகள் வந்து, விஷ ஜந்துக்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. அவை நோயை உருவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதன் காரணமாக பெரியவர்கள் முன்னோர்கள் காலமாக புரட்டாசி மாதம் துவங்கினாலே சனி வழிபாடு செய்வதென்றும் பெருமாள் வழிபாடு செய்வதென்றும், வீட்டிலே இருக்கிற பாத்திர பண்டங்கள் எல்லாம் பழையனை ஒழித்துவிட்டு புதியனை போட்டு புதியனை செய்வது என்று கொள்ளும், புது பொருள்களை ஏற்படுத்திக் கொள்வதென்றும், வெளியிலே செல்வதில்லை, வெளியிலே பயணம் செல்வதில்லை, வெளியிலே உணவருந்துவதில்லை, வீட்டிலே கூட விசேஷம் நடத்துவதில்லை என்று ஒரு கடைப்பிடிக்கிறார்கள். காரணம், இந்த விஷக்கிருமிகள் உருவாகிற காலத்திலே, நோய்க்கிருமிகள் உருவாகிற காலத்திலே நாம் நலமாக இருக்க வேண்டும் என்ற காரணம். அதனால் தான் சாப்பாட்டிலே கூட கீரை வகைகளை சாப்பிட்டுக் கொள்வதும், அசைவத்தை தவிர்த்ததும் கூட அதன் காரணமாகத்தான். இப்படியெல்லாம் இந்த மாதத்தை ஒழித்து கொடுத்தது நம்முடைய நலனுக்காகத்தானே தவிர தவறுக்காக அல்ல. அர்ச்சகர்கள் எல்லாம் இந்த மாதத்தை திருமணம் செய்கிறார்கள், விசேஷப்படுத்துகிறார்கள் என்று ஆங்கலாக்க வேண்டியதில்லை. காரணம், அவர்களை பொறுத்தவரை பிற மாதங்களில் நமக்கு பணியாற்றுகின்றவர்களால் அவர்களுக்கு இது ஓய்வு கிடைக்கிற காலமாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிறருக்கு உதவுகின்ற நோக்கத்தோடு பிறருக்கு இடையூறு வராமல் இருக்க இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் உண்மையை தவிர அதிலே அவர்களுக்கு வேறு சுயலாபம், சுயநோக்கம், சுய சந்தப்பலா எதுவும் இல்லை. ஆகவே புரட்டாசி என்பது தூய்மையாக இருப்பதற்கும், பிரயாணங்களை தவிர்ப்பதற்கும், கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்கும், நோயிலிருந்து விடுவதற்குமான முயற்சி தானே தவிர வேறல்ல என்பதை கருத்திலே கொண்டு இந்த விளக்கத்தை ஏற்று புரட்டாசி மாதம் நல்ல மாதம், அது வழிபாட்டு மாதமாக இருக்கட்டும், அதில் சுபகாரியங்கள் பிற விசேஷங்கள் கூட வேண்டாம், கூடுதல் கூடாது என்பதை இப்போது நாம் சமீபத்தில் கூட சந்தித்திருக்கிறோம். கூடுதலை தவிர்ப்பதை புரட்டாசி முக்கிய நோக்கம் என்று கூறி இதனை பயன்படுத்துங்கள், இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரிசீலிங்கள் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.